சந்தேகமே இல்ல, இதுதான் உண்மையான பவர். எல்லாருமே இதுக்கு மரியாதை கொடுத்தாகணும். இதுதான் ஆட்டோனமஸ் அல்ட்ரா உள்ளுணர்வு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம நேராக கேமுக்குள்ளே போகலாம். என்ட்ரியே தரமாக இருக்குது. மறக்காமல் இந்த கிராணியை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டும் இருக்குது, அது வந்து டோர் எஸ்கேப், அதையும் பார்த்துருங்க மறக்காமல். இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு பண்ணலாம். இங்கே வீடு இருக்குது. ஐயோ, கேட் வர லாக் போட்டானே கிளவன். யார் எவனோ இருக்கிறவன், இவங்க ஏதோ பண்ணிட்டானுங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, உள்ளார போய் யாருக்கிட்டே ஹெல்ப்பு கேட்கலாம். பயமாக தான் இருக்குது. ஹெல்ப்பு போய் கேட்கலாம். ஏன்னா இருக்கிறானா தம்பி. ஹலோ அக்கா, யாராக்குறீங்களா? ஓ ஐயோ, போச்சு. இதுவும் மேலே போய் மாட்டிக்கிச்சு. ஐயோ, இப்போ இதுலேயும் போக முடியாது. ஹலோ, கார் வேறு இருக்குது, தேஞ்சு போன காராகுது, அதுவும் எடுத்து போக முடியாது. ஆண்டி வெளியே வாங்க. யார் இருக்கிறீங்க? பாட்டி யாரா இருக்கிறீங்களா? அங்கிள் யாரா இருக்கு? ஐயோ, இவன் தான் மொட்டை கிழவன் கைஸ். ஓ மை காட், சுட்டுட்டானே. போச்சு கைஸ், என்ட்ரியை தரமாக செஞ்சுட்டானுங்க. அதனால் டே 1 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேரெக்டாக இதை வச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம். இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணாமல் விடக்கூடாது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேம்ஸை அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நேராக டெடி சூப்பர். இந்த டெடி தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இதை கையில் எடுத்தாலே ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி. அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கண் ரெட் ஆயிரும். அந்த ரெட் ஆகி நம்மளை துரத்துவாங்க. இது வேறு ஹார்ட் பீட்டாட்டம் துடிக்கும். இப்போ பாருங்கள், வந்துட்டு இருப்பாங்க மேலேருந்து. சொல்ல வந்துட்டா கிழவி, கிழவி. இது வந்து ட்ராக்கிங் டிவைஸ். எங்கே போகிறோமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம ஒளிஞ்சு தான் ஆடணும். இப்போ நம்ம சத்தத்தை போட்டு போகலாம். இப்போ பயமாக தான் இருக்குது. இது வேறு ஊயின்னு கத்துவோம். அதுக்குள்ளே இந்த டெடி ஒரு தடி போட்டுடலாம். சத்தத்துக்கு வரும். கிளவி வாரா. கிளவிக்கு பின்னாடி கிளவனும் வருவான் ட்ராக்கிங் டிவைஸ்னால். இங்கே ஒரு சத்தத்தை போடலாம். நம்ம பின்னாடியே வருவாங்க. இப்போ நம்ம இங்கே கோகனட் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காமல். இப்போ இங்கே வந்தால் பாருங்கள், இங்கே நிற்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்துடுவாங்க. 2 பேரும் இங்கே வந்துடுவாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் கைஸ். பாருங்கள், கிளவன்ட்டான். இது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். அவங்க கண்ணெல்லாம் செவந்து அப்படியே ரெட் கலரில் ஏறும். நம்மளை எடுத்துகிட்டு போகவே விட மாட்டாங்க. இப்போ இந்தாண்டு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். எங்கே வாங்கடா கிளவிங்களா? டேய் கிளவா, டேய் வாடா, டேய் வரீங்களா இல்லையா? வந்துட்டா கிளவி வந்துட்டா. நம்ம அப்படியே வந்தான வழியாக போயிடலாம். டக்குன்னு இதை போய் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பின்னாடி அவங்க துரத்தாமல் இருப்பாங்க. இப்போ நேராக நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு அப்படியே இதை வச்சிடலாம். சிலிண்டரினா ஏதாவது கீ தருவா, ஏதாவது உருப்படியான பொருளாக தந்தானா ரொம்ப நல்லது. ட்ரெயினுக்கான தேவையானது தந்தானா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நேராக இதை எடுத்துகிட்டு போகலாம். டக்குன்னு போயிடலாம். டேய். இப்போ நேராக இங்கேருந்து அப்படியே மேலே போயிடலாம். அவ்வளோதான். பட்டன் ஆன் பண்ணி வச்சு லிஃப்ட் மேலே போகலாம். அப்படியே நம்மளும் மேலே போயிடலாம். இது ஒரு தடவை தூக்கி போட்டு அப்படியே கையில் வச்சுக்கலாம். சத்தத்துக்கு இங்கே வந்தாலும் வந்துடுவாங்களே. இங்கே யாரும் இல்லை. அப்படியே நம்ம மேலே போயிட்டு இதை அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடியும். அந்த சிலிண்டரினா தர சாவி எங்கே போடணுமோ அதை போட்டுடலாம். சேஃப்கி தந்தால் சேஃப்கியில் போய் பார்த்துடலாம் என்ன ஆக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தட்டி தள்ளிவிட்டு இதை அப்படியே போட்டணும். சிலிண்டரினா வந்துட்டா. இது எதாவது திறக்க முடியுமா? அங்கே பாருங்கள், 2 வாஸ் இருக்குது. அங்கே ஒரு வாஸ் சார், இங்கே ஒரு வாஸ். 2 வாஸ்லேயும் தண்ணியெல்லாம் ரொப்பணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறது டைம் வேஸ்ட்டு இப்போதைக்கு. அதில் அப்புறம் கடைசியாக தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். சேஃப்கி தான் இருந்துக்கிறா, ஒரு நல்ல விஷயம் தான். எடுத்துகிட்டு அப்படியே சேஃப்கி எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். அப்படியே இங்கேருந்தே குதிக்கலாமா? வந்துட மாட்டிங்களேடா. வந்துடாதீங்க. நான் ஓடி போயிடுறேன். யாரும் இல்லை. அதுக்குள்ளே நம்ம அப்படியே பொறுமையாக பார்த்துடலாம். அந்தாண்டு வழியாக போகலாம். அப்போ தான் பார்க்க ஈஸியாக இருக்கும். யாரும் இல்லை. பொறுமையாக போகலாம். யாரும் இல்லை. கிளவா வேறு யாரையும் இங்கே இல்லை யாருமே. இங்கே யாரும் இல்லை. அப்படியே நம்ம நேராக திறந்து இதுக்குள்ளே என்னாகுன்னு பார்த்துடலாம்.
என்ன ஆகுது, ஷெட்டுக்கு யூஸ்ஃபுல் தான். ஷெட்டில் எதாவது இருக்கும், அது யூஸ் தான். அதனால் நம்ம நேராக எப்படியே ஷெட்டுக்கு போயிடலாம். இங்கேருந்தே அப்படியே குச்சி டக்குன்னு அப்படியே ஒரு குதிச்சு அப்படியே ஒரு திரும்பி அப்படியே நேராக வெளியே வந்து இதை வேறு திறக்கணும், திருப்பிடிச்சு போன கதவை. இதை திருவறத்துக்குள்ளே திருவறத்துக்குள்ளே ஐயோ திறந்த உடனே அப்படி டக்குன்னு அது போய் திறந்துடலாம். பூட்டு திறந்துவிட்டு அப்படியே உள்ளார எதாக்குதான்னு பார்த்தலாம். உள்ளார ஜென்ரேட்டர் தான் இருக்குது, ஒயரு அது தேவைப்படாது. ட்ரெயினுக்கு சூப்பரு, ஒரு பொருள் கிடச்சிச்சு ட்ரெயினுக்கானது, ஃபஸ்ட்டு பொருள். இப்போ நம்ம நேராக ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே கல் எடுத்துக்கலாம். திடீர்னு நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சின்னா இந்த கல்லை வச்சு தான் அவங்க மண்டையை போடணும். அவங்க நம்ம மண்டையை போடுறதுக்குள்ள நம்ம அவங்க மண்டையை போடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். அதனால் நம்ம இந்த கல்லையும் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 கல் கையில், ஒரு 2 கல்லாச்சும் கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டி. கிளவி வந்துட்டா, கத்துறா வா கிளவி வா பார்க்கலாம். நான் அப்படியே இந்த வெளியே சுற்றிட்டு போகிறேன். இப்போ நம்ம நேராக அப்படியே கிச்சன் ரூம் வழியாக போயிடலாம். அங்கே வெப்பனுக்கு எதாவது இருக்குதான்னு அதையும் பார்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இங்கே எதாகுதா, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே அப்படியே ஒரு சுற்று போட்டு அப்படியே போகலாம். கோயிலை சுற்றினா கூட பரவாயில்ல, இந்த கிராணி வீட்டை சுற்ற வேண்டியதாகுது ஆகணும். இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு இங்கே இருப்பாங்களா? கிளவி இங்கே தான் இங்கிறியா? வா என் பின்னாடி வா, நான் அப்படியே தானேப்பா. இப்போ நம்ம நேராக கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இப்போ இங்கே எதாவது இருக்குதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே வெப்பன் கீ கிடச்சின்னா டக்குன்னு நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணலாம். வெப்பன் கீ சூப்பரு, வெப்பன் கீ ஐயா மூடிச்சு. ட்ரெயின் கீ அங்கே போட்டு இது தோற அப்படியே கீழே வரும். இங்கே யாரும் வராமல் இருங்களா சாமி, வந்துடாதீங்க. என் லிஃப்ட்டு கீழே வந்தோடனே நான் மேலே போயிடுறேன். இப்போ இதை ஒரு தாட்டி சத்தம் போட்டுடலாம். இங்கே கிளவி வரும். அந்த கிளவி வராமல் இருந்தால் சரி, இது வாரம் வரமாட்டேங்குதா? வந்துடுச்சு கிளவி. டக்குன்னு வாப்பா. வரா கிளவி வரா. அதுக்குள்ளே நம்ம மேலே போகணும். மேலே போய் டக்குன்னு இந்த வெப்பன் கீயை வச்சு வெப்பனை எடுத்து அவங்களுக்கு நம்ம யாருன்னு நம்ம நிரூபிக்கணும். அவன் வேறு சொட்டத்தனை இல்லாமல் இருந்தால் செம. இல்லைனா கண்ணை வச்சு ஒரே சுடு தான். டபுள் பேரல் வேறு வச்சுக்கிறான். சிங்கிள் பேரல் கூட இல்லை அவன்கிட்ட, டபுள் பேரல் தான் இருக்குது. கிராணி 1ல் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரல், அதுவும் நம்ம தான் வச்சுருப்போம், அவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ டபுள் பேரல் தான், டேரெக்டாக ஒரே போடு தான். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம 2 புல்லட் ரீலோட் பண்ணால் முடி போயிட மொட்டை சாவுடா. டேய் கண்ணை குறா, பயமுறுத்திட்டாங்க ஒரு செகண்டில். அப்படியே டக்குன்னு பயமுறுத்திட்டான் கிளவி. டக்குன்னு அடி வாங்க. அவ்வளோதான், நேற்று அடி சொல்லி அடி, கிராணிக்கு சாவு. இப்போ நம்ம இதில் எதாக்குதான்னு பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நேராக வளைஞ்சி போய் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குதா, இங்கே புல்லட்டுக்கு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே எதாகுதா, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்தாண்ட எதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தாண்ட இதில் எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம இது லிஃப்ட்டை போட்டு வாடா, லிஃப்ட்டு மேலே இருக்குதா, சரி அது வரத்துக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம என்னென்ன போயிடலாம். ட்ரெயினுக்கு வேறு இருக்குது, சரி அப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேறு எதாவது பொருள் இங்கே எதுவும் இல்லை. இங்கே இதில் புல்லட் தான் இருக்குது, இது தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம நேராக கன்னை இங்கே வச்சிடலாம். கன்னை வச்சுட்டு அப்படியே போயிடலாம். கன்று இங்கே அப்படியே வச்சுட்டு இதில் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் எடுக்காமல் இருப்போம். டேய் எங்கடா கண்ணு காணும்? டே பாருங்க கண்ணு காணோம். ஐயோ கிழவன் கையில் மாட்டிச்சா? கிழவன் வந்துட்டானோ? கிளிச்சாகி எங்கேயா போச்சு? எங்கே கீழே? ஐயோ கன்று இல்லை, கிழவங்கிட்ட தான் போச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலேயும் இல்லை, போச்சு. கிளிச்சாகி எங்கேயோ காணாமல் போச்சா, இல்லை அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா? எங்கேயோ காணாமல் போச்சு. இது வேறு எப்படி தேடுறதுன்னு தெரில. இப்போ கல் தான் நம்மளுக்கு தேவை, கல் தான் எடுத்துக்கணும். இப்போ சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம். திடீர்னு அவன் கையில் கன்று இருந்தால் பிரச்சனை. ஒரு 2 கல் எடுத்துக்கலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது. டக்குன்னு நம்ம கன்னுக்கு பதிலாக 2 புல்லட்டை வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு நம்ம வெப்பனை வச்சு அவனை அடிக்கலாம். அவன் டபுள் பேரில் வச்சு அடிக்கிறதுக்குள்ளார. அதனால் இப்போ நம்ம போயிடலாம் அப்படியே. ஏய் சூப்பரே, கன்று இங்கே. ஐயோ கிளிச்சே இங்கே வந்துருச்சு கைஸ், பின்னாடி அப்படியே செவத்துக்கு பின்னாடி வந்துருச்சு. ஏதோ நம்ம கையில் மாட்டிக்குது, அவன் கையில் மாட்டல. கிளம்பிக்கிட்ட. ஹலோ யாராக இருக்கிறீங்களா? கிளவா
யாரும் இல்லை. இப்போ நம்ம நேராக கீழே போக வேண்டியது தான். கீழே போய் அந்த கண்ணாடி அந்த இது உடச்சிடலாம். அங்கே குரோபார் கிடைக்கும். வேறு ஏதாவது பொருள் கிடச்சா நல்லது தான். வீல் தான் இருக்குது. அப்போ வேறு எந்த பொருளும் இருக்காது. அந்த பிரிட்ஜு வீலு அதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. குரோபார் மட்டும் தான் அப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துல ஒரு தட்டி. ஆஹா, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சரி, இதை போடு. இதை போட முடியலையா? சரி, இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இதை போட்டுட்டு கன்னை எடுத்துகிட்டு திரும்பி இப்போ நம்ம போய் நேராக கிளவி தான் சுட போகிறோம். இது வேறு வாங்கின்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆகுனா இங்கே தேங்காய் இருக்குது. தேங்காய் யூஸ் எடுத்துக்க. அப்படியே உள்ளார உருட்டி விட்டுறலாம். உருண்டுட்டு போட்டோம் தானே. இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளே போய்க்கலாம். உருண்டு போயிட்டே இருக்குது. தேங்காய் பாட்டு நின்றுக்குச்சு. இப்போ தேங்காவை எடுத்து அப்படியே நம்ம த்ரோ பண்ணலாம் வெளியே. அப்படியே கன் எடுத்துக்கலாம். ஒரு புல்லட் தான் இருக்குது. 2 பேர்த்த அடிக்க முடியாது, ஒருத்தன் தான் அடிக்க முடியும். கிளவி வந்துட்டியா? சாவு. நெஞ்சு அடி. வயிற்றில் அடிக்காமல் நெஞ்சில் கரெக்டாக அடித்து சாவு போட்டோம். இப்போ கிழவன் மட்டும் இல்லை. சரி, கிழவன் மேலே தான் எங்கேயா இருப்பான். நேராக இப்போ போகலாம். போய் கிழவனுக்கு புல்லட் எடுத்துகிட்டு கிழவனை அடிக்கலாம். இப்போ நேராக மேலே போகலாம். பயமாகுதா? நம்ம கன்னை வச்சு நம்மளே சாரி கை அவன் கன்று தான். ஆனால் நம்ம கையில் இருந்துச்சு. ஆனால் அவன் கன்னை பிடுங்கி நம்மளே அடிச்சிட்டான். என் கையில் இருக்கிற கன்னை எடுத்து கன்லேயே அடிக்கிறான். ஏடா கையில் அடிக்க மாட்டியாடா கிளவா? ஸோ திரும்பியுமா கன்று அவன் கையில் போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வெப்பன் தான் எடுக்கணும். இல்லைனா நம்மளை ஒரே போட்டில் போட்டுடுறோம். இப்போ டே 2 வேறு. டே 2லேயே முடிக்க இப்போ ட்ரை பண்ணோம். இல்லைனா நம்மளை கிளம்ப முடிச்சு போடுவான். டே 5 இல்லை, டே 6 அவன் மர்டர் தான் நம்மளை. அதனால் இப்போ நான் டேரெக்டாக இங்கே எதாகுதா உருப்படியா? அவன் ஒன்றுமே இல்லை. வெப்பனும் இங்கே இல்லை. ஐயோ, வரானே சுட்டுருவானே. சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே போகணும். டே லிஃப்ட்டு கீழே வாடா. டே டக்குன்னு வாடா லிஃப்ட்டு. பஸ் லிஃப்ட்டு வேறு வரல. ஐயோ, கிளவனும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். கிளவா வந்துடாத. ஆளோக்கே, நீ எங்கடா இருக்கிற? உன்னை நான் அடிக்கணும். எங்கடா இருக்கிற? டேய் கிளவா, என்கிட்டே வந்து வாய் பேசிட்டு இருக்கிறியா? முடிஞ்சால் வந்தாடுறா. நான் இப்போ இங்கேருந்து ஓட தான் போகிறேன். முடிஞ்சால் வந்து என்னை அடி புடி என்ன வேணா பண்ணு. இப்போ நம்ம மேலே போயிடலாங்க. நம்ம வெப்பனை இங்கேருந்து எடுக்கணும். எங்கே இருக்குதோ வெப்பனை எங்கே இருந்தாலும் சரி அதை எடுக்கிறோம், அவனை போடுறோம். இங்கே புல்லட் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ் ஆகும். அதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா? இப்போ வேறு எங்கே நம்ம வெப்பன் வேறு எங்கே போட்டேன்னு தெரில. அவனை எங்கே அடிச்சுனா அங்கே தான் வெப்பன் இருக்கும். வெப்பன் இங்கே இருக்குதா? அவன் இருக்கிறானோ? வெப்பன் கிடச்சிச்சு. அவனுக்கு சாவு. இப்போ நெத்தி அடி சொல்லி அடி. நெத்தி அடி தான் அவனுக்கு. கிளவா வந்துட்டானே, பார்த்துட்டானே. டே ஆளோக்கே, இங்கதான் இருக்கிறியா? நில்றா, உன்னை அடிக்கிறான். டேய் அடிச்சு விட்டியாடா? டேய் போட்டா டேய். உன் கண்ணு எடுத்து உன் மொட்டை மண்டையிலே சுட்டுருவேன். ஐயோ, புல்லட்டே இல்லாமல் எப்படா என்ன அடிக்க வர? உனக்கு இது அநியாயமாக இல்லை? பாருங்க, கண்ணில் ஒரு புல்லட்டு கூட இல்லை, ஆனால் நம்மளை அடிக்க வரான் எகிரிக்கிட்டு. இப்போ நம்ம 2 புல்லட் எடுத்துவிட்டு நேராக அவன்கிட்ட போய் நேராக அவனை சுட்டு தள்ளுறோம். கண்ணில் புல்லட்டே இல்லாமல் அவன் எப்படி அடிக்கிறான் தான் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். அதை விடுங்க. அவன் இன்னத்துக்கு உசுறு வரலையா? இன்னும் மயக்கத்துலேயே நம்ம உண்ட மயக்கம். டேய் நெத்தி அடிடா சொல்லிட்டு நெத்திலே அடிக்கிறா. சாவுடா டேய். மயக்கத்துலேயே சாவுறாங்க. படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே படுத்துக்கிட்டான். அவ்வளோதான். கிளவி வேர் ஆர் யூ? கம் ஹியர். எங்கே இருக்கிற? இங்கே கரெக்டாக நம்ம இங்கே வந்தோம் கைஸ். அவன் என்ன பண்ணான்? கிளவன் ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்போ இங்கே நின்று நம்மளை ஒரே போட்டான். இப்போ நம்ம அதே மாதிரி கிளவியை சுட்டு தள்ளிட்டோம். அவ்வளோதான். கிளவிக்கு மோப்ப சக்தி வந்துருச்சு. ஆனால் அவன் செத்து போயிட்டா. இவன் படுத்துட்டான். அவ்வளோதான். இவனும் மறைஞ்சு போயிட்டான். இப்போ இங்கே எதாகுதா? இங்கே ஒன்றும் இல்லை. இதில் என் ஆளை பார்த்தனா இல்லைன்னு தெரில. பாரு, ஏதோ இருக்குதா? ஒன்றும் இல்லை. என்னதுக்கடா இத்தனை ட்ரா வச்சுருக்கீங்க? இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, மேலே போகலாம். மேலே தான் பொருளுக்கு தானே பார்க்கலாம். இதில் இங்கே புல்லட் இருக்குது, அது எடுத்துக்கலாம். அவ்வளோதான். காயினு இது யூஸ் ஆகும். காயின் ஞாபகம் வச்சுக்கலாம். அது வேறு கீழே போட்டுடலாம். அப்படியே எடுத்து ஒரே இதாக. மேலே காக்கா இருக்குது. காக்கா கிட்ட என்ன ஆகுதுன்னு தெரில. எதா இருந்தால் என்ன எடுத்துக்க வேண்டியது தான், தேவையான பொருளாக இருந்தால். இப்போ நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. ட்ரெயின் கீ ஒன்று, இப்போ காயின் ஒன்று, இன்னும் 2 பொருள். காயினில் டிக்கெட் எடுத்துக்கலாம்.
இப்போ இன்னும் 2 பொருள் தான். ஒன்று அந்த லிவரு, எலக்ட்ரிசிட்டி லிவரு, அப்புறம் இன்னொன்று ஆக்சிலேட்டர் இருந்தால் நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம் இந்த வீட்டை விட்டு. இப்போ இந்த காயினை அப்படியே நம்ம டோர் என்ட்ரன்ஸில் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. கரெக்டாக போயிடுச்சா? மாட்டிக்கிச்சா? இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி தான் ஆகணும், இறங்கி தான் எடுக்கணும். இப்போதைக்கு கன் எடுத்து அந்த காக்கா ஒரே போடு, செத்துரும். காக்கா செத்துருமா பறந்துருமோ? காக்கா சாது ஓடு. அவ்வளோதான், காக்காவுக்கு சோழி முடிச்சு. டேய் கன்று இல்லைடா, லிவர். போச்சு கன்று போல. இந்த லிவரையும் அப்படியே முன்னாடி போட்டலாம் என்ட்ரன்ஸில். இது கரெக்டாக போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கன்று எடுத்து அப்படியே நம்மளும் கீழே குச்சிடலாம். அந்த காயினை எடுத்துகிட்டு அப்படியே அந்த மேலேருந்து கீழே போட்டுடலாம். இப்போ நேரம் இங்கேருந்து அப்படியே குச்சிட்டு போகலாம். இங்கே ஒரு குதி. இங்கே கால் உடஞ்சி முட்டி தேய்ந்து போச்சு. நம்மளுக்கு முட்டியே தேய்ஞ்சி போச்சு. இப்போ இந்த கண்ணை போட்டுட்டு இந்த காயினை எடுத்து அப்படியே ஒரு வீசு கீழே. அவ்வளோதான், காயினை கீழே போட்டு அப்படியே நம்ம கண் எடுத்துகிட்டு இந்தாண்ட வழியாக வரலாம். அப்போ தான் நம்ம செத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கிளவா இங்கே இல்லாமல் இருக்குது. சரி, இன்னொரு புல்லட் கிடச்சிச்சு. இப்போ கிழவனுக்கும் கிளவிக்கும் சாவு நம்ம தான் தரப்போகிறோம். அதுக்குள்ளே இங்கே இருக்கிற கண்ணிலே எடுத்துக்கலாம். யூஸ் ஆகும் அடுத்த டைம் எப்பயாச்சு. கிளவா வந்துட்டா, கிளவி வந்துட்டா. கிளவன் வரல, கிளவி. ஆமாண்டி கிளவி, ஒன்று அடிச்சு விட்டுண்டி. இப்போ என்ன பண்ணலாம்? யாராது என் பொண்டாட்டி அடிச்சதே? டேய் இதானா? ஐயோ என்ன அடிச்சுட்டோம். ஆமாண்டா, உன் பொண்டாட்டியும் அடிப்பேன், ஒன்னையும் அடிப்பேன். எப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க, 2 பேரும் ஒன்றுக்கும் மேலே ஒன்று. இப்போ நம்ம நேரம் எல்லா பார்ட்டியும் அப்படியே கீழே மேலேன்னு போட போகிறோம். ஐயா இவனா அட்டென்ஷன் பொசிஷனில் படிச்சுட்டு இருக்கிறான். ஐயோ என்னை விட்றா டேய். அட்டென்ஷன் சூப்பர், அட்டென்ஷன் பொசிஷனில் படுத்துருக்குறான். ஏண்டா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா படுக்க? அட்டென்ஷன் பொசிஷனில் தலை பாருங்க எப்படி ஆடுது. செத்து போயிட்டான், காணாமே போயிட்டான். இப்போ நம்ம நேராக எல்லா பொருளையும் எடுத்து ஒவ்வொன்றா அந்தாண்ட போட்டுடலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. அதனால் இப்போ நம்ம நேராக ட்ரெயின் லிவரு எல்லாம் கிடச்சிருச்சு. எல்லாம் இப்போ நேராக எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம். காக்கா சூப்பரு, தேவையான பொருளாக வச்சுக்குது. இப்போ நம்மளுக்கு ஒன்று தான் தேவை, ஆக்சிலேட்டர். இப்போ நம்ம எல்லா காயினு எல்லாத்தையும் அப்படியே அந்தானே போட்டுட்டு இப்போ கன்னியும் எடுக்கணும். கன்னை வச்சு தான் சுடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக எல்லாத்தையும் திரும்பி இங்கேருந்து அங்கே திரும்பி இந்த காயின் எடுத்து டிக்கெட் எடுத்துக்கலாம். திரும்பி இந்த லிவர் எடுத்து கீழே போட்டு திரும்பி இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த க்ரோபார் எடுத்து மேலே போய் இதில் இருக்குதா, இதில் ஆக்சிலேட்டர் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற இதில் போகலாம். கிளவன் எவனா வராமல் இருந்தால் சரி. ஐயோ கிளவி ஆளோக்கே, என் மோப்பத்தை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நில்லுடே ஆளோக்கே. நீ நாயின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்து என்னை முடிஞ்சா பிடிச்சிக்க. ஐயோ கன்லேயே புல்லட் இல்லையே, என்ன பண்ணுறது கைஸ்? கன்னில் புல்லட் இல்லை. இது வேறு நம்ம டிக்கெட் எடுத்துக்கிச்சு. இதுக்கு மேலே அது கத்தாது. அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம புல்லட் இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கலாம். புல்லட்டே ஒன்றுமே இல்லை, சத்தம் ஒருத்தர் போட்டுக்கலாம். இங்கே தான் புல்லட்டு, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இது கூட இத்தனை ட்ராக் வச்சுக்கிறீங்க. திங்கிற பொருள் இருக்குது, நம்ம திங்கிற பொருள் விற்கலாம். ஹலோ கிராணி, திங்கிற பொருள் வாங்குறது, திங்கிற பொருள். கிராணி வா, உனக்கு விஷம் வச்சு தரேன், வா 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 வா. டாலுக்கா நீ தான் சாப்பாடு விற்கிறான். நில்றா, அவன் பக்கத்தில் வரேன். எங்கடா இருக்குது, எனக்கும் தாளாடே. சரி வா வா வா, டக்குன்னு தரேன், வா 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 வா. கா 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 வா 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 வா. உன்னை காக்கா கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிடணும். கிளவி வந்துட்டான். ஆஹா வந்துட்டான், உருன்னு வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே இந்த வழியாக அப்படியே நேராக மேலே போய் புல்லட் எடுத்து இவங்க 2 பேர்த்தையும் முடிக்க போகிறோம். கிளவா போயிட்டின்னு நினைக்கிறேன், கிளவன் போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். போன டைம் நம்மளை அடித்தான் கிளவன். நம்ம கண்ணை வச்சு அவன் கண்ணை வச்சு அவனே அடித்தான். ஆனால் டக்குன்னு கண்ணை பிடுங்கி டக்குன்னு அடித்தான் பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. இந்த டைம் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். எங்கே இருக்கிறியாடா கிளவா? வந்தீங்கன்னா நானும் ஓடியே போயிடுவேன். இல்லை கிளவன் இல்லை. அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு புல்லட் எடுத்து ஒருத்தனை அடிச்சுவிட்டு இன்னொரு புல்லட் எடுத்து இன்னொருத்தையும் அடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை. இப்போ நம்மளுக்கு தேவை ஆக்சிலேட்டர் இருந்தால் நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம். வண்டியை ட்ரெயினை முறுக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம ஒரு புல்லட் தான் இருக்குது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கிளவா எவனோ வாங்கடா செல்லாம், வாங்க 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 வாங்க. எவனையும் காணுமே. டக்குன்னு வந்தான்னா டக்குன்னு அவன் அடிக்கலாம். வந்துட்டான், கிளவி வந்துட்டான். இந்தா வாங்கிக்க சாவு. அவ்வளோதான், கிளவி செத்து போயிட்டான். இப்போ கிழவனுக்கு மட்டும் புல்லட் தேடணும். கிழவனுக்கு மட்டும் இப்போ ஒரு புல்லட் தேடிவிட்டு அவனுக்கு ஒரு புல்லட் கொடுத்தானா அவனு சாப்பிட்டுட்டு படுத்துப்பான். அப்படியே மயக்கத்தில் இல்லை, செத்துட்டு படுத்துப்பான்.
இப்போ நம்ம அந்த கிழவன் வரதுக்கு தான் வெயிட்டிங். கிளவா வேற ஆரியூ டக்குன்னு வா, நான் எனக்கு வீட்டுக்கு கிளவி பாருங்க. ஆஹா இங்கே தான் இருக்கிற மாட்டேன் சாப்பிடா டேய். அவ்வளோதாங்க. 2 பேரும் ஒட்டுக்காக படுத்துக்கிட்டாங்க. அங்கேயே 2 பேரும் ஒட்டுக்காக படுத்துக்கிட்டோம். இந்த கண்ணு இதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ நம்ம நேராக கீழே போயிட்டு ஏதாவது பொருள் தேவையானது எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம நேராக அடுத்த வேலை கிளம்புற வேலை. இப்போ நம்ம இந்த குரோபார் எடுத்து சிலிண்ட்ரி நான் ரூம் கிட்டே போகலாம். அங்கே ஒரு குரோபார் இது டப்பா இருக்கும் குரோபாரில் திறக்கிற மாதிரி. அதையும் திறந்துட்டோன்னா அங்கே தான் பொருள் கிடைக்கும். அங்கே ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம் கைஸ். அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டிங் தான். கிடச்ச உடனே நம்ம கிளம்புறது தான். இப்போ நான் நேராக மேலே போகணும் சிலிண்ட்ரி ரூமுக்கு. ஐயோ தப்பாக வந்துட்டேன்னா இங்கே எதுவும் இல்லை, தப்பாக வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன இப்படியே போயிடலாம். லிஃப்ட் மேலே வரதுக்கு லேட் ஆகும். இப்படியே நம்ம போயிடலாம். மேலே படியில் ஏறி படியில் வேறு ரவுண்டாக காட்டி வச்சுக்கிறேன். பைத்தியானே நேராக காட்ட மாட்டான். சுற்றி மேலே போகிறதுக்கே கஷ்டமாகுது. இப்போ நேராக இப்படியே பொறுமையாக இங்கே போகணும், இல்லை செத்துருவோம். பொறுமையாக அப்படியே உட்காந்து அவ்வளோதான். இதை திறந்து ஆஹா ஆக்சிலேட்ரு சூப்பரு. இப்போ நேராக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நேராக கிளம்புறது தான். கிளவா எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துடாதீங்க, ஏன்னா உங்களை நான் சாவடிச்சிட்டேன், அதனால் நீங்கள் வர முடியாது. இப்போ நம்ம கிளம்புறோங்க. நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேராக இந்த ஆக்சிலேட்டர் ஃபிட் பண்ணோம், ட்ரெயின் கீ ஃபிட் பண்ணோம், லிவர் ஃபிட் பண்ணோம். இப்போ டிக்கெட் கொடுத்தாச்சு, அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நேராக இந்த ஆக்சிலேட்டரு கீயு அந்த லிவரு இந்த 3த்தையும் முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை மிச்சம். இப்போ இது லிவர் இங்கேயே போட்டுடலாம். அப்படியே தூக்கி போட்டு அவ்வளோதான். இப்போ லிவர் எடுத்துக்கலாம். லிவர் எடுத்து அங்கே ஃபிட் பண்ணிடலாம். 3த்தையும் ஆன் பண்ணிட்டோன்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ இது அவ்வளோதான். இப்போ இதில் ஃபிட் பண்ணி இது திறக்கணும். ஆன் பண்ணோம். 3த்தையும் ஆன் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு வந்து இப்போ இங்கே உட்கார ட்ரெயின் கீ வேறு எடுக்கணும். ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ரெயின்குள்ளே போகலாம். இப்போ ட்ரெயின்குள்ளே போய் அப்படியே தூக்கி போட்டு இந்த பட்டனை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த இது ஆன் பண்ணால் தான் லாக் ஆகும். இப்போ டக்குன்னு இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து இந்த பட்டனையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எல்லா டோரையும் ஆன் பண்ணிட்டு மூடிவிட்டு அப்படியே இந்த சாவி எடுத்து அப்படியே அதில் வச்சுட்டு பார்க்கலாம். கிளவி எங்கேயோ வந்தீங்கன்னா டக்குன்னு நான் கிளம்புவேன். வரமாட்டேங்கிறாங்க. இங்கே உட்காந்து பார்க்க வேண்டியது தான். வரல கைஸ். வந்தாங்கன்னா கூட காமிக்கலாம். சரி அவங்க வரல, நம்ம கிளம்பலாம். இப்போ டேரெக்டாக எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் அமுச்சு விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் நானும் விளாண்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். உங்களுக்கு என்ஜாயாக இருக்கும். கிழவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. இப்போ கமெண்ட்டில் அமுச்சு விடுங்க. நான் அந்த கேம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.